Okay, you please listen this. If someone is asking you to find 1 plus I whole power 18, quite interesting. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரே மாதிரியான இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 18 தடவை நீங்கள் பெருக்கணும். 18 தடவை நீங்கள் பெருக்கணும். 18 தடவை அதை பெருக்கணும். நான் ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன்? பட் டிமாரியஸ் தியரம் வந்து இதை ரொம்ப சிம்பிளாக ஆக்கிடுச்சு. இதை சம்ம எப்படி போடலான்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற கற்பனைக்கு வாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். இது ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன். 1,1 அது எங்கே இருக்கும்? ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 1. இந்த இடத்துல தான் இருக்கும்ல, கரெக்டாக இப்படி இருக்கும். இந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துல இது கரெக்டாக இங்கே நடுவில் இருக்கும். சரி, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆரிஜின்லேருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? இதுவும் 1 டிஸ்டன்ஸ், இதுவும் 1 டிஸ்டன்ஸ். அப்போ இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, ரைட்? ஸோ இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இது ஆரிஜின்லேருந்து √2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். நான் சொல்கிறத கேட்டேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஏற்படுத்துகிற ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது கரெக்டாக ஒரு கட்டம்ல, இது ஒரு டயகனலில். அப்போ இது கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்கும்? 45 டிகிரி. லெட் மீ ரைட் தட் இன் ரேடியன்ட் ஃபார்ம், 45 டிகிரி. சரி, ஒரு அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் வந்து உன்னால் சொல்ல முடியும். √2 cos π/4 plus I sin π/4. So this is the polar form of this complex number, right? இது ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை 18 தடவை நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கூட 1 + ஐயையும் இன்னொரு 1 + ஐயையும் பெருக்குனா என்ன ஆகும்? இது ஆரிஜின்லேருந்து √2 டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? √2 கூட √2 பெருக்குனா என்ன ஆகிடும்? 2 வந்துடும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகிடும்னா அப்படியே இது வந்து √2, இது 1.414, அப்படியே கொஞ்சம் நீட்டாகிடும். எவ்வளோ நீட் ஆகும்? ஆரிஜின்லேருந்து 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸுக்கு வந்துடும். இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. 45 டிகிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கும்போது ஆர்கியூமெண்ட்டை கூட்டணும். 45 + 45 90 டிகிரி. அப்படியே இங்கே வந்து நிற்கும். அது எங்கே வந்து நிற்கும்னா கரெக்டாக 2ன்னு போட்ட இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நிற்கும். எப்போ? 2 தடவை பெருக்குனா. அப்போ 3 தடவை பெருக்குனா என்ன வரும்? 3 தடவை பெருக்குனா இந்த கோடு இன்னமும் நீட் ஆகும் இல்லை? இன்னமும் நீட் ஆகும். எவ்வளோ நீட் ஆகும்? √2 × √2 the cube, √2 × √2 × √2, 2√2 டிஸ்டன்ஸுக்கு போயிடும். எந்த ஆங்கிளில் இருக்கும்? மூணாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 45 + 45 + 45 என்ன வரும்? 135 டிகிரி. ஸோ சம்வேர் ஹியர் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட், ரைட்? சரி, இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை 18 தடவை பெருக்குனீங்கன்னா √2 whole power 18, கரெக்டா? √2 whole power 18 ஆரிஜின்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 power 9 அர்த்தம், கரெக்டுங்களா? 2 power 9. ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ், 2 power 1/2 whole power 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். 2 power 9. 2 power 9 is 512. அப்படின்னா என்ன அர்த்தம்? 512 என்ன அர்த்தம்? இது 9 தடவை பெருக்குங்க 2-ஐ 512. அப்போது ஆரிஜின்லேருந்து 512 யூனிட் டிஸ்டன்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்க போகுது. 512 யூனிட் டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. பெருசாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு மேலே எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்க போகுது. ஆனால் எந்த ஆங்கிளில் இருக்க போகுது? ஓகே, 18 தடவை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்குறீங்க. 18 தடவை 18 டைம்ஸ். 45 + 45 + 45 + எக்ஸெட்ரா டு 18 டைம்ஸ். 18 தடவை நீங்கள் அதை கூட்டணும். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? 18ஐயும் 45ஐயும் பெருக்கிடலாம் இல்லை? 8 5s are 40, then 5 + 4 is 9, 2 3 4 7 0 1 8 10. ஓகே, 810ல் எத்தனை 360 டிகிரி இருக்கும் பாரு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது? 810 டிகிரி. அப்போ ஒரு 360 டிகிரி முழுசா, இன்னொரு 360 டிகிரி 720 டிகிரி காலி ஆயிடுச்சு. இதுலேருந்து 720ஐ சப்ராக்ட் பண்ணுறேன். 720ஐ சப்ராக்ட் பண்ணால் 7 1 11ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, ரிமைனிங் 90.
2 தடவை 720 டிகிரி இந்த ஸ்டிக் வந்து 2 தடவை சுத்திடுச்சு. இப்போ இன்னும் எவ்வளோ ஆங்கிள் சுற்றணும்? 90 டிகிரி. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல நிற்கும். இந்த கோட்டில் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? 2i. இந்த இடத்துலேருந்து 512 டிஸ்டன்ஸ் இந்த கோட்டுக்கு மேலே எங்கே வந்து 512 இருக்கோ அங்கே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்கின பிறகு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? இது என்னது? 512i. ரியல் பார்ட் இஸ் 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த 18 தடவை பெருக்கினா இதான் நடக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஐ டுக் மோர் டைம். பட் இதை வந்து ஈஸியாகவே உங்களால் கணிக்க முடியும். ஆனால் இந்த நாலேஜ் எப்படி சார் உங்களுக்கு கிடைக்குது, இது எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா, இது கண்டிப்பாக நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்களேன். இப்போ நான் சம்மா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ். சிம்பிளிஃபைனா இதை 18 தடவை பெருக்கணும். நான் என்ன செஞ்சிட போகிறேன்? 1 + i போலார் ஃபார்மை கண்டுபிடிக்க போகிறேன். போலார் ஃபார்மை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு மால்லஸ் எடுத்துக்குவீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1. ஸோ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 1 + i, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து θ = ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது என்னது? θ = tan inverse of modulus of y/x. modulus of y/x. அப்போ that is equal to tan inverse of modulus of 1 imaginary part divided by real part 1/1. So 1/1. So tan inverse of 1 is 45 degree. நான் இங்கே போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு விஷயத்து கூட கார்லேட் பண்ணிக்கிட்டே வரலாம். சரி, இப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i = இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? r cos θ + i sin θ. ஸோ இதுதான் ஆருடைய வேல்யூ. அப்போது r இருக்க வேண்டிய இடத்துல √2, இங்கேப்பா இது cos π/4 + i sin π/4. இதுதான் 1 + i என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம். ஸோ கொடுத்த உடனே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா போலார் ஃபார்முக்கு தான் டி மார்கன்ஸ் தியரத்தை எழுத முடியும். இப்போ ஹோல் பவர் 18 18 தடவை பெருக்கணும். 1 + i ஹோல் பவர் 18 = இதுக்கும் ஹோல் பவர் 18 போடலாம். அப்போ √2 ஹோல் பவர் 18 cos π/4 + i sin π/4 ஹோல் பவர் 18. இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா பாருங்க? 2 பவர் 1/2 ஹோல் பவர் 18. இது டி மார்கன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி 18 இங்கே எட்டுன்னு வந்துருங்க. அப்படின்னா ஒரு சொல்லுங்க பார்ப்போம். cos 18 π/4 + i sin 18 π/4. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த 2 இதையும் இது 2 பவர் 9 வந்துடும். இது என்ன பாருங்க? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 9. அப்போ இது வந்து cos 9 π/2 + i sin 9 π/2. யூ லிசன் கேர்ஃபுல்லி. நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்த்துட்டே வா. 9 π/2. 2 பவர் 9 நீங்கள் என்னன்னு எழுதிடலாம்? 512. பொறுமையாக பெருக்கி பாருங்கள். 512 9 π/2. இப்போ என்ன செஞ்சணும்னா இதனுடைய நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 2 8π அப்படி எடுத்துக்கிறேன். 8π + π 8π + π. இல்லை நீங்கள் 10π - π அப்படியும் எழுதலாம். 10π - πன்னு எழுதலாம். 8πன்னு எழுதிக்கோங்க. 8π. ஸோ இது வந்து cos ஆஃப் 8π + π. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 9π வந்துடும் டிவைடட் பை 2 ப்ளஸ் i sin ஆஃப் 8π + π டிவைடட் பை 2. ஓகே, யூ ரைட் லைக் திஸ். இந்த 2 இதுக்கு தனியாக எழுதிடலாம். அப்போது 512. இந்த 2 இதுக்கு தனியாக எழுதினீங்கன்னா இது cos 4π + π ப்ளஸ் i sin ஆஃப் 4π + π அப்படி எழுதிக்கலாம். 4πனா என்னது? 360 டிகிரி, இன்னொரு 360 டிகிரி, 720 டிகிரி. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். 720 டிகிரி, 360 டிகிரி, திரும்ப 720 டிகிரி. ப்ளஸ்னா எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். மைனஸ்ன்னு போட்டு இருந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா அது ஃபோர்த் குவாட்ரண்ட்.
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் பாசிட்டிவ், அதனால பிரச்சனையே இல்லை. இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 360 டிகிரியாக இருந்ததுன்னா காஸ் சைனாக மாறாது, சைன் காசாக மாறாது. அப்போது இது 512, இதை வெறும் காஸ் பைனே எழுதிக்கிறேன், ப்ளஸ் இதை வந்து ஐ சைன் பைன்னு எழுதிக்கிறேன். ஸோ காஸ் வந்து சைனாவோ சைன் காசாவோலாம் மாறாது, சைன் சேஞ்சும் கிடையாது, பிகாஸ் த தீட்டா லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 4π + π அப்படிங்கிறது திஸ் லைஸ் இன் திஸ் குவாட்ரண்ட். ஓகே, 4π + π, 4π by π/2. ஸோ திஸ் இஸ் π/2. ஸோ இந்த 2 இதுக்கு தனியாக எழுதுனீங்க, அப்போ 4πன்னு வந்துச்சு, இது π/2, இதுவும் π/2. அப்போ இந்த இடத்துல π/2, இந்த இடத்துல π/2. சாரி ஓகே, 4π + π/2. ஸோ லைஸ் இன் திஸ் குவாட்ரண்ட். ஓகே, இப்போ என்ன செஞ்சுறீங்க, இது 512 cos 90 டிகிரி, cos 90 டிகிரியோடைய வேல்யூ வந்து 0 ப்ளஸ் ஐ sin 90 டிகிரியோடைய வேல்யூ வந்து 1. இந்த 512 உள்ளார பெருக்குங்க, அப்படின்னா வரும்னா I × 512. நான் சொன்ன மாதிரியே வந்திருக்குல்ல, அது இது ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், இமேஜினரி ஆக்சிஸ். அந்த இமேஜினரி ஆக்சிஸில் 512 டிஸ்டன்ஸில் இது இருக்கும், ஐ அது கூட இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முன்னாடி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் இது கூட நீங்கள் கோரிலேட் பண்ண முடியும். ஆனால் சம் எப்படி போட்டோம், போலார் ஃபார்முக்கு மாற்றணும், 18 ரைஸ் பண்ணோம், 18ஐ உள்ளார எடுத்துன்னு போங்க, அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது நாலேஜ் கிடையாது. இது மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது கிராஃபில் என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் மூளை அது கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இட்ஸ் த நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ.